கண்மணி அன்போடு காதலன் நான் எழுது கடிதமே. மனிதன் உணர்வுக்குள்ளது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டையே அதகலம் செய்து வருகிறது மஞ்சுமல் பாய்ஸ் ஃபீவர். மலையாளத்தில் உருவான இந்த படம் டப்பிங் செய்யாமலேயே தமிழ்நாட்டிலும் வெளியானது. முதல் 3 நாட்கள் வரை எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் காத்து வாங்கிய மஞ்சுமல் பாய்ஸ் கடந்த வாரம் முதல் தமிழக தியேட்டர் உரிமையாளர்களின் வயிற்றில் பாலை வார்த்தது. ரஜினியின் லால் சலாம் கூட கோலிவுட் ரசிகர்களிடம் எடுபடாமல் போக, பெரிய மாஸ் ஹீரோக்கள் இல்லாமலும் மஞ்சுமல் பாய்ஸ் கொடுத்த வைப் கொடைக்கானல் வரை ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. கொடைக்கானலின் குணா குகையை பின்னணியாக வைத்து உருவான இந்த படத்தில் கண்மணி அன்போடு காதலன் பாடலை கனகச்சிதமாக வைத்து கல்லா கட்டிவிட்டார் இயக்குனர் சிதம்பரம். மஞ்சுமல் பாய்ஸ் கதை என்னவோ உண்மை சம்பவமாக இருந்தாலும் படத்திற்கு மொத்தமாக உயிர் கொடுத்துள்ளது இளையராஜாவும் கமல்ஹாசனும் தான். ஆனாலும் அவர்களுக்கு பாஷா பட ஸ்டைலில் முத்தமிட முடியாத விரக்தியில் இருக்கும் ரசிகர்கள் கொடைக்கானல் குணா குகைக்கு படையெடுத்து வருகின்றனர். அப்படி கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக, கும்பல் கும்பலாக மக்கள் படையெடுப்பதை பார்த்து குணா குகையே வாயை பிளந்தபடி ஆச்சரியப்பட்டு நிற்கிறதாம். ஆனால் உண்மையான குணா குகையை முழுமையாக பார்க்க முடியாதபடி இரும்பு கம்பிகள் மூலம் குகை பகுதி முழுவதும் மூடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு சென்றவர்கள் தூரத்திலிருந்தே குணா குகையை பார்த்துவிட்டு திரும்புகின்றனர். இருப்பினும் அவர்களால் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வரும் ஒரிஜினல் குகையை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தமும் உள்ளது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுது கடிதமே. உண்மையை சொல்ல வேண்டுமானால் மஞ்சுமல் பாய்ஸில் வரும் குணா குகையை முழுவதும் செட்டு போட்டுதான் எடுத்தார்களாம். அவர்களுக்கே பர்மிஷன் கொடுக்காத நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் குணா குகையை பார்க்க அனுமதி கிடைக்குமா என்ன? இருந்தாலும் அவர்கள் குணா குகை பகுதியில் ஜாலியாக ரவுண்ட் அடித்துவிட்டு செல்கின்றனர். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அந்த சாங்ல கண்டிப்பா யார் இருந்திருப்பாங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் இருந்திருப்பாங்க. அந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். அது நம்ம டிவியில மட்டும்தான் பார்த்திருப்போம். ஸோ நாங்க இப்போ இங்க கொடைக்கானல் இந்த குணா கேவ் பாக்குறப்பதான் ஸோ இது எவ்வளவு அழகா இருந்திருக்கு அப்படின்றது எங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. அட் த சேம் டைம் இந்த குகைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு காதலோட எடுத்திருக்காங்க, எவ்வளவு ஒரு வழி நிறைந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்குமே. அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டா மலையாளம்ல வந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த குகையில இன்னும் இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் மக்கள் படங்கள் பார்க்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் ஃபீவர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீளும் என்பதே கொடைக்கானல் பகுதி வியாபாரிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சம்மர் சீசனுக்கு முன்பே கொடைக்கானலில் பயணிகள் குவிந்து வருவதால் விரைவில் குணா குகை பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என செய்திகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300083000. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.